அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். நான் தமிழக அரசினுடைய கூட்டுறவுத்துறையில் மாநில அலுவலராக பணியாற்றியிருக்கிறேன். அதாவது கூட்டுறவு சங்கங்களுடைய கூடுதல் பதிவாளராக பணியாற்றியிருக்கிறேன். இந்த பதிவு ஒரு ஆன்மீகமாக மக்களுக்கு உள்ள இடர்களை களைவதற்கும் அவர்களை சமயத்தின்பால் நல்ல அளவுக்கு பண்பட வைப்பதற்கும் இந்த பதிவுகள் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். சமயம் என்றாலே சமைத்தல் என்ற பெயர். அப்போ சமைத்தல் என்பது மூலமாக ஆன்மீக அறிவுகள் மூலமாக நாம் நம்மளை பண்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் பலருக்கு உதவிகரமாக மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லனென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று வள்ளுவர் சொல்வதைப் போல எல்லா மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நான் பயன்படக்கூடிய வகையிலாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் மேற்கொண்டுள்ளேன். இதில் குறிப்பாக நம்முடைய தேவாரங்கள், திருவாசகம், திருமுறைகள், ஆழ்வார் பாசுரங்கள், பல்வேறு திருமுறையில் சொல்லப்பட்டிருக்க என்ற அனைத்து ஆன்மீக கருத்துகள், அதனுடைய சிந்தனைகள் இவையெல்லாம் மக்களை சென்றடைந்தால் அவர்கள் நல்வாழ்வும் பல நேரங்களில் பிறருக்கு உதவிகரமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தமனுக்கு வருகின்ற வினை அவலங்களையும் வினையினால் உழன்றுகின்ற அந்த நிலையை போக்கி நல்வாழ்வை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அருள் என்ற ஒரு சமூக ஊடகவியல் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை பரப்புவதற்கு நான் முயற்சி செய்து வருகிறேன். அந்த அடிப்படையில் நாம் இன்று பார்க்கின்ற பொழுது, எங்கேயேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்த கால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கங்கா நாயகனே கலிப்பாலை மேயவனே என்று சுந்தரர் அவர் பெருமான் தன்னுடைய தேவார பதிகம் 7வது திருமுறையிலே பாடியிருப்பார். அங்கே சிதம்பரத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு கோவில்தான் கலிப்பாலை சிவ இருக்கக்கூடிய பால் மன்னநாதர் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கலிப்பாலை நாயகனை பற்றி தான் நம்முடைய சுந்தரருடைய இந்த பதிகம் இருக்கும். அதாவது நினைந்த கால், எங்கே இருந்து அடியேன் உன்னை நினைந்த கால். சிவபெருமானை நாம் சென்று தொழுத வேண்டும் என்ற நிலை இல்லை. எங்கேயாவது இருந்து ஒரு இடத்துல இருந்து அவரை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். அப்படி நினைத்தால் நம்முடைய அங்கே வந்து உடனாகி அருளி என்னுடைய வினை அவலங்களை எல்லாம், என்னுடைய வினைகளெல்லாம் அரித்து என்னை உய்ய வைக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான் என்று நம்முடைய சுந்தரருடைய பாடலில் சொல்வார். அப்போ இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் வாழ்விலே அவைகளெல்லாம் தகர்த்தெறிவதற்கு இறைவனை தொழுவதை தவிர வேறு வழி இல்லை. நான் ஏன் இதையெல்லாம் பதிவிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வடிவேல ஒரு இடத்துல அவர் செய்யக்கூடிய ஒரு சிறிய வினைக்காக அவர் தாறுமாறாக நடந்து கொண்டிருப்பார் ஒரு இடத்துல சமூகத்தில். உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் கூடி அவரை ஒரே அடியாக தட்டி துவைத்து தூக்கி ஒரு இடத்துல வீசி விடுவார்கள். அவர் எங்கே போய் விடுவார் என்று சொன்னார், ஒரு மல்யுத்த களத்திலே போய் விழுந்து விடுவார். அங்கே பார்த்தார், மல்யுத்தத்தில் எதிரி 2 பேர் மோத வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வருவதற்கு பதிலாக இவரை தூக்கி எறிந்தவன் இவர்தான் அந்த மல்யுத்த வீரர் என்று அங்கே களத்திலே ஆயத்தமாக இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர் நம்முடைய வடிவேலரை போட்டு தாக்கி கொண்டு இருப்பார். அவர் அந்த அடியிலெல்லாம் வாங்கி கொண்டு நான் இந்த பந்தயத்திற்கு வரவே இல்லை என்று சொன்ன போதும் கூட எதிராளியாக இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர் அடித்து துவைத்து அவரை ஒரு வழியாகி கொண்டிருப்பார். அப்பொழுதுதான் கடைசியாக வடிவேலு சொல்லுவார், நான் எந்த நிலையிலே வந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? என்ன கண்டிஷனில் நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? எவ்வளவு
ஊர்களை தாண்டி, எவ்வளவு மலைகளை தாண்டி, எவ்வளவு கடல்களை தாண்டி, எவ்வளவு தூரம் நான் சிரமப்பட்டு நான் இந்த நிலைக்கு இங்கே வரப்பட்டிருக்கிறேன் என்பதை நீ அறிந்துதான் என்னை தாக்கினாய்க்க என்று கேட்பார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் எனக்காக உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில் பல துன்பங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் கடந்து வருவதற்கு எனக்கு அருள் புரிந்தவர் அந்த சிவபெருமானும் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தான். அப்பொழுது அப்படிப்பட்ட பல பேருக்கு இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் வரும். அந்த நிலைகளெல்லாம் போக்கி நாம் நல்ல நிலைக்கு வருவதற்கு இறைவனை தொழுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் உணர்ந்த மாத்திரத்திலே தான், அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த பதிவுகளை எல்லாம் மக்களுக்கு சென்றடைவதற்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு, வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை அடைந்து அந்த சோதனைகளை நீந்தி கொண்டிருப்பவர்களுக்கு, வள்ளுவர் சொல்வத பிறவிக்கடலை நீந்த வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அருள்தான் நமக்கு முக்கியம். அதைத்தான் சொல்லுவான், தமக்கு ஓமை இல்லாதவன் தாள் உணர்ந்தார்கல்லார் மனக்கவலை நீக்கல் அரிது என்று சொல்வதைப் போல இறைவனுடைய தாள்களை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக உய்யக்கூடிய, நாம் அந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் என்பதை நான் உணர்ந்ததின் அடிப்படையிலேயே இந்த கருத்துக்களை சொல்கிறேன். இதற்கு ஏன் ஆனந்த அருள் என்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தெய்வம் ஒவ்வொரு நம்மளுடைய திருமுறைகளிலே பாடப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சிவபெருமானும் அல்லது ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு வகையில் அந்த மனிதருக்கு உள்ள அத்தனை வினை அவலங்களையும் இடர்பாடுகளையும் களைந்திருப்பதை உன்னதமாக நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய தத்துவ ஞானிகள், நம்முடைய சமய குறவர்கள், இப்படி எல்லோரும் உணர்ந்ததை நாமும் உணர வேண்டும். அவற்றை நாம் அந்த அடிப்படையிலே அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஆனந்த அருள் என்ற ஒரு ஊடகத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் அவனியநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாலியமங்கலத்திற்கு அருகிலே, அதாவது நம்மளுடைய நீடாமங்கலம் போகின்ற வழியில் அந்த அவலிய நல்லூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் சாட்சிநாதராக இருக்கிறார். 2 இடத்துல இறைவன் சாட்சிநாதராக பார்க்க முடிகின்றது. ஒன்று திருப்பரம்புயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சாட்சிநாதராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய திருமருகலில் இருக்கக்கூடியவர் சாட்சிநாதராக இருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அவலியநல்லூர் நகரம் சாட்சிநாதராக இருக்கிறார். அப்போ இந்த சாட்சிநாதர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு திருநாவுக்கரசர் ஒரு பதிகத்திலே சொல்கிறார். ஏனமாய் இடந்தமாலும் எழில் தரும் உளறியானும் ஞானந்தான் உடையவராகிய நன்மையை அறிய மாட்டார், சேனந்தான் அறிய இல்லாத அரக்கன் செலுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள் செய்தால் அவலிய வனுலராரே என்று நம்முடைய திருநாவுக்கரசர் ஒரு பதிகத்திலே சொல்லுவார். ஆக ஆனந்த அருள் எவ்வளவு மோசமானவர்களாக இந்த உலகத்திலே இருந்தாலும் அவர்களையும் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பதைப் போல கடைசி நிலையில் இறைவனை நாம் தொழுகின்ற பொழுது அந்த இறைவன் நமக்கு எப்படியாவது ஒரு அருளை கொடுத்து நம்மளை இந்த வாழ்வில் தேற்றி நம்மளையும் உய்ய வைக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் அது ஆனந்த அருள் என்ற அடிப்படையிலேயே இந்த ஊடகத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே இது மிக்க பயன்படும் என்று நான் கருதுகிறேன். பல பேர் நினைக்கிறார்கள், வாழ்க்கையில் இறைவனை நாம் போய் தரிசித்த உடனே நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்று. அப்படியெல்லாம் தயவு செய்து நாம் எதிர்பார்க்க முடியாது. காரணம், இறைவன் நம்மளை சோதிப்பதே நாம் எந்த அளவுக்கு அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆகவே அந்த அடிப்படையில் நாம் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கித்தான் அந்த வாழ்க்கையில் வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் பல கஷ்டங்களை உணர்ந்ததின் அடிப்படையிலே, பல துன்பங்களை உணர்ந்து வந்ததின் அடிப்படையில் தான் நான் இந்த பதிகத்தையே நான் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. காரைக்கால் அம்மையார் சொல்லார், இடர்களையாரேனும் எனக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனேனும் சுடருவில் என்பர கோலத் திரியாடும் எம்மானார்க்கு அன்பு ஆறாத நெஞ்சம் அவருக்கு என்று காரைக்கால் அம்மையார் சொல்வார். அப்போ எனக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாதேரும், எனக்கு ஒரு வழியை காட்டாமல் இருக்கின்ற அதாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இறங்காதவராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எம்மாறார்க்கு
அன்பு ஆறாத நெஞ்சம், அந்த சிவபெருமானுக்கு என்னுடைய அன்பு ஆறாத நெஞ்சம் சிவபெருமானுக்கு உண்டு என்று காரைக்கால் அம்மையார் பாடுவார். ஆகவே அப்படி பல்வேறு ஞானிகள், பல்வேறு சிவன் அடியார்கள் பல துன்பங்களை உழன்றுதான் கடைசியில் முக்தி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நாம் முக்தி பெறுவதற்கு இந்த பதிகமெல்லாம் நமக்கு பயன்படும். ஆகவே வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கும், வாழ்க்கையில் நாம் பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், அதாவது வாழ்க்கையை முழுமையாக நாம் அனுபவிப்பதற்கும், பலர் பேருடைய வாழ்க்கையில் ஒளி வீசுவதற்கு நாம் ஒரு காரணமாகவும் இருப்பதற்கு இந்த திருமுறைகள் பயன்படுவதைப் போல பல்வேறு தெய்வங்களுடைய அனுக்கிரகங்கள் நமக்கு வேண்டுமென்றால் நாம் அந்த தெய்வங்களை போற்றி புகழ்ந்து அவைகளை அடிதொழிந்து நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்வில் உய்ய முடியும். அதற்கான இந்த ஊடகவியல் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன். அதற்காக ஒவ்வொரு திருமுறைகளை பற்றியும் அந்த தலங்களை பற்றியும் நமக்கு ஏற்படக்கூடிய வினைகளை தீர்த்து அவைகளிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான ஒவ்வொரு தலங்களை பற்றியும் அந்த திருமுறைகளை பற்றியும் நான் இந்த மாதிரி பதிவு விடலாம் என்று கருதுகிறேன். அதற்கு உங்களுடைய ஆதரவும் வேண்டும். அதை போல நீங்கள் நான் எப்படி இந்த துயர்களிலிருந்தெல்லாம் துன்பங்களிலிருந்து வெளிவந்தனோ அந்த இறைவனெல்லாம் நீங்கள் சென்று தரிசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வினைகளிலிருந்தோ, உங்களுடைய இடர்களிலிருந்தோ, உங்களுடைய தளர்களிலிருந்தோ நீங்கள் விடுபட்டு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அடைய முடியும் என்று நான் சொல்கிறேன். எதற்கு தெரிந்த வரையில் பல கிட்டத்தட்ட 276 நம்முடைய தேவாரம் பாடிய, திருமுறை பாடிய, நம்முடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 150 தலங்களுக்கு மேலே நான் சென்று வந்திருக்கிறேன். அந்த தலங்களில் உண்மையாக ஆத்மார்த்தமாக சென்று பிரார்த்தனை செய்து எனக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு துன்பங்களை, பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து நான் வர முடிந்ததற்கு இறைவன்தான் காரணம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் நான் இவற்றை சொல்கிறேன். தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே ஆயினும் உன்பால் ஆதரிக்கின்றது உள்ளம், ஆயமாய காயத்துள் ஐவர் நின்று ஒட்டலார் மாயமே என அஞ்சுகிறேன் வலிவல மேயவனே. ஆகவே அந்த வலிவல மேயவனை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் மாயமாக இருக்கக்கூடிய அத்தனை வினைகளும் நீங்கி வரும் என்பதை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அதே போல பல்வேறு இடர்பாடுகளை, பல வழக்குகள், பல நேரங்களில் நம்ம மீது இருக்கக்கூடிய வீண் பழிகள் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பல்வேறு தலங்கள் இருக்கின்றன. அந்த தலங்களில் ஒன்றுதான் நான் சொன்ன அவலியநல்லூர், திருப்பரம்புயம். இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள இறைவனை, சிவபெருமானை, அதே போல் நம்முடைய ஸ்ரீ பெருமானை, நம்முடைய ஒவ்வொரு தலங்களில் உள்ள ஒவ்வொரு ஞானிகளை அவர்களெல்லாம் நாம் சென்று தரிசிக்கும் பொழுது நாம் வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து, இருள் சேரா இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேரா புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவர் சொல்வதைப் போல இறைவனை புகழ்ந்து பாடுவதனால தான் நம்முடைய துன்பங்கள் நீரும், நமக்கு செல்வங்கள் சேரும், நாம் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலையை அடைய முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தீது நினைக்கும் பாவிக்கெல்லாம் செய்தாய் கருணை என்று வாது நினைப்பேன் மனக்கடையேன் எனதளவில் மகிழ்ந்திருந்தேன் என்று வள்ளல் பெருமான் சொல்வதைப் போல சூது வாது இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வருவதற்கு எது உதவும் என்று சொன்னால் இறைவனுடைய தாள்களை பற்றி கொண்டு இறைவனை நினைத்து மனமுருகி நாம் வேண்டி நல்ல பண்பட்ட மனிதனாக நாம் வாழ்வும்போது தான் அவை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டுதல் வேண்டாமை இல்லனானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில்லை என்று வள்ளுவர் சொல்வதைப் போல ஒரு வெறுப்பு இல்லாத, சக மனிதர்கள் மேல் எந்த பொறாமையும் இல்லாத ஒரு மனிதராக, யாருக்கும் தீங்கு செய்யாதவராக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனம் எப்போது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இறைவனுடைய தாள்களை பற்றி கொண்டு இறைவனையே நினைத்து கொண்டு இறைவனுடைய கருணையே பெருங்கருணை என்று ஆத்மபலமோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவை கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்து, ஏன் இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் வள்ளுவர் சொல்லுவது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு போல எனக்கு கிடைத்த அனுபவத்தை, எனக்கு கிடைக்கின்ற இந்த அறிவு பொக்கிஷங்களை நாம் எல்லோருக்கும் பரவ வைத்தால் அவர்களும் வாழ்க்கையில் உன்னதங்களை அடைந்து ஆனந்த அருளை பெற முடியும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊடகத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். இதில் இந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வில் பெரிய ஆனந்தமும் அருளும் கிடைக்கும் என்று சொல்லி
வரக்கூடிய நாட்களில் நாம் ஒவ்வொரு திருமுறைகளிலே சொல்லப்படுகின்ற ஆன்மீக கருத்துக்கள், திருத்தலங்களினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை தரிசித்ததனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் பதிவிட இருக்கின்றேன். ஆகவே அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து அந்த ஆலயங்களுக்கு சென்று அந்த சிவபெருமானையோ அல்லது எம்பெருமானையோ அல்லது எம்மானையோ அப்படிப்பட்ட தெய்வங்களெல்லாம் நீங்கள் தரிசித்து வந்தீர்கள் என்றால் ஆனந்தொருள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த தருணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.